இன்றைக்கி வீடியோவில் ஹைதராபாதி ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாமா. ஹைதராபாதி பிரியாணினாலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ ஆனியனை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அதில் மீடியம் சைஸ் வெங்காயமாக பார்த்து ஒரு 5-6 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி லேயராக பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் இப்போது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. சீக்கிரமாகவே ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போது ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு ட்ரேக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தென் இப்போது பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பவுலில் ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2.5 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு கொத்து புதினா இலை. தென் இதில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லா மசாலாவும் ஒன்றுபட வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாவெல்லாம் நல்லா ஒன்றுபட பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது கூட ஒரு 1/2 kg ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். இப்போது ரைஸை ஹாஃப் குக் பண்ணுறதுக்கு ரைஸ் முங்குற அளவுக்கு தண்ணி, ஒரு பெரிய துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கொத்து புதினா இலையும் 1/2 கொத்து மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வாசனைக்காக. தேவைக்கேற்ப கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொதித்து வரட்டும். இப்போது பிரியாணி போட்டில் கொஞ்சமாக ஆயில், 2 டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்பைசஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி ரைஸில் ஆட் பண்ணனால. சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நல்லா எண்ணெயில் குக் ஆகட்டும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அந்த மசாலா மேரினேட் பண்ணி வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த டைமில் அங்கே தண்ணி கொதித்து வந்திருக்கும். இப்போது இந்த கொதித்து வந்த தண்ணியில் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 kg ப்ரானுக்கு 1/2 kg ரைஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் நல்லா 3/4 பாகம் குக்காய் வரணும். இந்த பதத்துக்கு வந்துடணும். கையில் ஒரு மணி அரிசி எடுத்து பார்த்து உடைச்சா 2 துண்டாக உடையணும். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலாவும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது லேயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். மசாலாவை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அந்த மிக்ஸை கொஞ்சமாக கொட்டிக்கலாம். எல்லா இடத்துலையும் சமமாக படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது மேலே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு குவார்ட்டர் லெமனை இது மேலே கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 புதினா இலையும் மேலாப்பில் டெக்கரேஷன் மாதிரி தூவிட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைப்பட்டால் ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்க மசாலாவை மிச்சத்தை இது மேலே ஊற்றிடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது மிச்சம் எடுத்து வச்சுருந்த ரைஸையும் அது மேலே கொட்டிக்கலாம். இப்போது சமமாக எல்லா இடத்துலையும் ஆகிற மாதிரி ரைஸையும் பரத்தி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸை மேலே டாப்பிங் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி லேயர் பண்ண மாதிரியே இப்பயும் லேயர் பண்ணுறோம். புதினா இலை, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிச்சம் இருந்த ஃபுட் கலரையும் ஆட் பண்ணி தம் வச்சிடலாம். தம் ஒரு 1/2 hour போல் இருக்கட்டும். இப்போது தம்மை பிரித்து பார்த்தா இந்த லெவல் ஆகிருக்கும். அடியிலேருந்து பிரியாணியை கிளறி விடுங்க. பாதி ரைஸ் ஒயிட் கலர்லேயும் பாதி ரைஸ் மசாலா பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். இதுதான் ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி. இப்போ இதை சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.